வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் பவர் குவெரி வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 14. இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிற விஷயங்கள் மர்ஜிங் queries. மர்ஜிங் queriesலேயே நம்ம இந்த வீடியோவில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ண போகிற ஸ்பெசிஃபிக்கான டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். இந்த மர்ஜிங் queriesனால் என்ன, இந்த ஜாயின்ஸ்னால் என்ன, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நேரத்தை கடத்தாமல் பவர் குவெரி உள்ளே போயிட்டு இந்த ஜாயின்ஸ்னால் என்ன, மர்ஜிங்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற எக்ஸாம்பிள் வந்து 2 டேபிளை லோட் பண்ணி இந்த ப்ராசஸை பண்ண போகிறோம். ஏன்னா மர்ஜிங் queriesன்றது எக்ஸலில் VLOOKUP எழுதுகிற மாதிரி. ஒரு VLOOKUP எழுதணுன்னா நம்மக்கிட்ட 2 டேபிள் இருக்கணும். ஒன்று மாஸ்டர், இன்னொன்று அந்த மாஸ்டர்லேருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிற அந்த ரிப்போர்ட்டு. கரெக்டுங்களா? ஸோ இப்போது இந்த 2 queryயும் லோட் பண்ணி இந்த மர்ஜிங்னா என்ன, அதில் இந்த ஜாயின்ஸ்னால் என்ன, அது எப்படி வந்து ரிசல்ட்டை கொடுக்க போகுது, ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜாயின் ஏன் இம்பார்ட்டண்ட், அது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாவை லோட் பண்ணிடலாம். இப்போ பவர் குவெரி எடிட்டரை லான்ச் பண்ணிடலாம். டேட்டா டேபுக்கு போகிறேன், கெட் டேட்டா, லான்ச் பவர் குவெரி எடிட்டர். இப்போ நம்ம பவர் குவெரி எடிட்டரில் ஹோம் டேபில் நியூஸ் சோர்ஸை கிளிக் பண்ணுறோம். ஃபைல், எக்ஸல் ஒர்க் புக். இது நேராக நம்மளை எந்த ஃபைலுக்கு எடுத்துகிட்டு போனோமோ அந்த ஃபைலுக்கு எடுத்துகிட்டு போகுது. அந்த ஃபைலை சூஸ் பண்ணுறேன், இம்போர்ட்னு கொடுக்குறேன். பொதுவாகவே நம்ம 2 டேபிள் வேணும்னு சொன்னேன். இப்போ இந்த 2 டேபிளுமே ஒரே எக்ஸலுக்குள்ளே வச்சுருக்கேன். பட் ஐடியலின்னு சொல்கிறதோட ப்ராக்டிக்கலி இந்த 2 டேபிளும் எங்கேருந்து வேணால் வரலாம், எந்த டேட்டா சோர்ஸ்லேருந்து வேணாலும் வரலாம். ஒரு டேபிள் சீக்வல்லேருந்து வரலாம், ஒரு டேபிள் பிடிஎஃப்பில் இருக்கலாம், ஒரு டேபிள் சிஎஸ்வியாக இருக்கலாம், ஒரு டேபிள் எக்ஸலாக இருக்கலாம், எங்கேருந்து வேணால் வரலாம். பட் இது நம்ம கற்றுக்குறோன்றதுக்காக இந்த 2 டேபிளையுமே ஒரே எக்ஸலுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 டேபிளை செலக்ட் பண்ணோன்னா இந்த ஆப்ஷனை நம்ம ஆக்டிவில் வச்சா தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை ஆக்டிவ் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த 2 செக் பாக்ஸையும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த 2 ஷீட்டில் இருக்கிற டேபிளும் நமக்கு லோட் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த 2 queryயும் லோட் ஆகும். நமக்கு லோட் ஆன உடனே ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த query. இந்த ஷீட் 1ல் நம்ம பார்க்குறது ஒவ்வொரு ப்ராடக்டோட இண்டிவிஜுவல் காஸ்ட் இருக்கிற அந்த டேட்டாவை பார்க்குறோம். இந்த ஷீட்டில் ப்ரொடக்ஷனோட டேட்டாவை பார்க்குறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல இந்த சேஞ்ச் டைப் ஸ்டெப்பை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா அது நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணதுக்கப்புறமா அந்த சேஞ்ச் டைப் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 2 queryலையுமே சேஞ்ச் டைப் ஸ்டெப்பை எடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு query ஷீட் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதை ரீநேம் பண்ண போகிறோம். காஸ்ட்டு டேட்டா அப்படின்னு ரீநேம் பண்ணுறோம். இப்போது நமக்கு இதை ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம்? கமா வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ப்ளிட் காலம் பை டீலிமிட்டர்ன்றதை சூஸ் பண்ணுறேன். என்னோடய டீலிமிட்டர் பார்த்திங்கன்னா கமா தான் என்னோடய டீலிமிட்டர். அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடக்கும். இது வரைக்கும் நமக்கு இந்த ப்ராப்ளம் வரல. பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோம் நம்ம வீடியோ சீரீஸில். கவனிச்சிங்கன்னா நம்ம ஆக்சுவலாக கரெக்டான ஆப்ஷன் தான் கொடுத்தோம். பட் இருந்தாலும் நமக்கு ஆப்ஷன் வரலை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் இந்த டபுள் கோட்ஸு நம்மளோட டேட்டாவில் வரும்போது, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாவில் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த டபுள் கோட்ஸு நம்மளோட டேட்டாவில் வரும்போது சில டைம் இந்த ஸ்ப்ளிட்டிங் பை டீலிமிட்டர் வேலை செய்யாமல் போகும். அந்த மாதிரி இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஸ்ப்ளிட்டிங் காலம் போகும்போது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். அந்த ஸ்ப்ளிட் காலம் ஸ்டெப்ஸை நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் அந்த ஸ்ப்ளிட் காலம்க்கு போகிறேன், பை டீலிமிட்டர் போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எந்த சேஞ்சும் கிடையாது, கமா வச்சு தான் பிரிக்கிறோம், ஈச் அக்கரன்ஸ்க்கு பிரிக்கிறோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா கோட் கேரக்டர்னு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ட்ராப் டவுனை நன்னு மாற்றிட்டிங்கன்னா அந்த கோட்டை வந்து நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஓகேன்னு கொடுத்தேன்னா இப்போ கிளியராக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு பாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லாமல். இப்போ அது முடித்ததுக்கப்புறம் நமக்கு சேஞ்ச் டைப் வரக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் ஹெட்டர் பண்ணிடுறோம். இப்போ டேட்டா டைப் அதுவே டிடெக்ட் பண்ணிக்கிச்சு, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம காஸ்ட் டேட்டாவில் எல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனையும் முடிச்சிட்டோம். அதில் ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டோம், ஸ்ப்ளிட்டிங். அப்போ டபுள் கோட்ஸ் இருந்தால் சில டைம் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த கோட்டுன்ற கேரக்டரை நன்னு மாற்றிட்டோன்னா இட் டேக்ஸ் கேர் ஆஃப் இட். சரி, இப்போ ஷீட் 2க்கு போவோம். இந்த queryயை நம்ம என்னவா நேம் பண்ண போகிறோம்னா ப்ரொடக்ஷன் டேட்டா. ஸோ இதில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். மறுபடியும் ஸ்ப்ளிட்டுக்கு போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய டபுள் கோட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது உங்களால். ஸோ இங்கே போயிட்டு டீலிமிட்டர் கொடுக்குறோம். இப்போ நான் எந்த சேஞ்சும் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன்.
இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் இதை நம்ம நன்னுன்னு மாற்றணும், இல்லைனா நமக்கு மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ ஓகேன்னு கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம் எனக்கு எந்த இஷ்யூவும் க்ரியேட் பண்ணல பாருங்கள், பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு, ப்ராப்ளமே இல்லை. ஸோ இப்போது சேஞ்ச் டைப்பை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் ஹெடர் கொடுத்துடலாம். டேட்டா டைப் டிடக்ஷன்ஸும் பக்காவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ப்ரொடக்ஷன் டேட்டா ரெடி, காஸ்ட் டேட்டாவும் ரெடி. பட் ப்ரொடக்ஷன் டேட்டாவில் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு தான் இருக்கே தவிர அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கான டோட்டல் காஸ்ட்டு இல்லை. ஏன்னா இந்த மாடலுக்கான காஸ்ட்டை வந்து நம்ம காஸ்ட் டேட்டாலேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த 2 டேபிளில் இருக்கிற காமனான காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடல். ஸோ இந்த மாடல் காலமை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு மாடலுக்கான மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, ஓவர்ஹெட் காஸ்ட்டை கொண்டு வரணும். ஸோ நம்ம VLOOKUP எழுதும் போது எங்கே எழுதுவோம்? ப்ரொடக்ஷன் டேட்டாவில் தான் எழுதுவோம். எதை மாஸ்டராக ட்ரீட் பண்ணிப்போம்? காஸ்ட் டேட்டாவை மாஸ்டராக ட்ரீட் பண்ணுவோம். இங்கேயும் அதே மாதிரி தான் ப்ரொடக்ஷன் டேட்டாவில் தான் கொண்டு வந்து நம்ம மர்ஜ் பண்ண போகிறோம். இந்த மர்ஜிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டேப்பில் கம்பைன் அப்படின்ற குரூப்பு கீழே மர்ஜ் queriesன்னு இருக்குது. ஸோ இந்த டவுன்லோட் ஆரை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் கிடைக்கும், மர்ஜ் queries as நியூ. இந்த மர்ஜ் queriesன்றதுன்னா இந்த queryலேயே நான் உனக்கு அந்தந்த காலம்ஸை கொண்டு வந்துடுவா, காஸ்ட் டேட்டாலேருந்து கொண்டு வந்துடுவா, இல்லைனா புதுசாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல கொண்டு வருவான்னு கேட்குது. நமக்கு புதுசாக வேண்டாம், இதே இடத்துல வேணும். ஸோ அதனால் மர்ஜ் queries அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இந்த டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ நம்ம எந்த டேபிள்லேருந்து மர்ஜ் queries கூப்பிட்டோமோ அது டாப் டேபிள் ஆகிடும், இல்லை ஃபஸ்ட்டு டேபிள் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை லெஃப்ட் டேபிள்னு வச்சுக்கலாம். இதை நிறைய விதமாக சொல்கிறது உண்டு. ஸோ நம்ம கேஸில் இது வந்து ஃபஸ்ட்டு டேபிள்னு சொல்லிடலாம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு டேபிளில் தான் நம்ம என்ன எடுத்துகிட்டு வரணும்? காஸ்ட் எடுத்துகிட்டு வரணும். எந்த டேபிள்லேருந்து? காஸ்ட் டேட்டா டேபிள்லேருந்து. ஸோ சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது ஃபஸ்ட்டு டேபிள், கீழே இருக்கிறது செகண்ட் டேபிள். இப்போ இந்த 2 டேபிளையும் மர்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 2 டேபிளுக்குள்ள காமனான காலம் எதுனா மாடல், அதை சூஸ் பண்ணணும். இங்கே இருக்கிற அந்த மாடல் காலம் சூஸ் பண்ணுறேன், அதே மாதிரி இங்கே இருக்கிற மாடல் காலம் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ 2ம் தான் காமன். இப்போ சூஸ் பண்ண உடனே என்ன நடக்கும்னா, கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை ஐட்டம்ஸ் மேட்ச் ஆகிடுச்சுன்னு சொல்லுது. நம்மளோட ப்ரொடக்ஷன் டேட்டாவில் 100 ரோஸ் இருக்குது. அந்த 100 ரோஸில் 92 ரோஸ்க்கு மேட்ச் கிடச்சிருச்சு, மீதி 8 ரோக்கு மேட்ச் கிடைக்கல. காரணம், இந்த ஆல் சீசன் 15 இன்ச்சு அப்படின்ற அந்த மாடல் நம்மளோட காஸ்ட்டில் கிடையாது. இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை தப்பு நடந்திருக்கு. இது 15 இன்ச்சுக்கு மேலே 115 வந்துடுச்சு. ஸோ மேட்ச் இல்லை. அதனால் எங்கெல்லாம் ஆல் சீசன் 15 இன்ச் இருந்ததோ அங்கெல்லாம் நமக்கு மேட்ச் கிடச்சிருக்காது. ஸோ மேட்ச் கிடைக்காட்டி நம்ம எக்ஸலில் VLOOKUP எழுதியிருந்தால் என்ன இருந்திருக்கும்? எரர் வந்திருக்கும், NAன்னு எரர் வரும். பட் பவர் queryயில் என்ன வரும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் கைண்டுன்னு இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 டைப் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது. லெஃப்ட் அவுட்டர், ரைட் அவுட்டர், ஃபுல் அவுட்டர், இன்னர், லெஃப்ட் ஆன்டை, ரைட் ஆன்டை. ஸோ 6 டைப் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது. ஒன்றும் ஒரு சிச்சுவேஷனில் நமக்கு யூஸ் பண்ணோம். பட் ரொம்ப ஜென்ரலாக டீஃபால்ட்டாக யூஸ் ஆகிற ஜாயின் வந்து லெஃப்ட் அவுட்டர். நம்ம நார்மலாக VLOOKUP எழுதும் போது பார்க்குற பிஹேவியர் வந்து லெஃப்ட் அவுட்டர். அப்படின்னா லெஃப்ட்டு டாப் டேபிளில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் வந்துடும். நீங்கள் காலம்ஸை கொண்டு வரீங்கல்ல, அப்போ அந்த இன்னொரு டேபிள்லேருந்து கொண்டு வரீங்க பாருங்கள், அதில் மேட்ச் ஆகிறது டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். மேட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன கொண்டு வர போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஆல் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மேட்சிங் ஃப்ரம் செகண்ட். அப்படின்னா மேலே இருக்கிற டேபிள் அதில் இருக்கிற எல்லா மெட்டீரியல் கோடும் நம்மளால் பார்க்க முடியும். செகண்ட் டேபிள்லேருந்து மேட்ச் ஆகிற மெட்டீரியல் கோட்ஸோட காஸ்ட் மட்டும்தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ப்ரொடக்ஷன் டேட்டாவில் என்னோடய காஸ்ட் டேட்டாவில் ஒரு புது ஐட்டம் இருக்குது. பட் அந்த ஐட்டம் இங்கே இல்லை அப்படின்னா இந்த மாடல் வந்து இங்கே வராது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆல் சீசன் 115 இன்ச்சுன்றது ப்ரொடக்ஷன் டேட்டாவில் கிடையாது. அப்படின்னா இது வந்து என்னோடய ஃபைனல் ரிப்போர்ட்டில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. அதுதான் அவன் அந்த மீன் பண்ணுறது ஆல் ஃப்ரம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாம் வந்துடும், பட் மேட்சிங் ஃப்ரம் செகண்ட் டேபிள்லேருந்து மேட்ச் ஆகிறது மட்டும்தான் வருமே தவிர மேட்ச் ஆகாத இந்த ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் உனக்கு வராது அப்படின்றான். சரி, இப்போ நான் ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா, மொத்த
மொத்தமாக அந்த ஃபுல் டேபிளும் ஒரு காலம்க்கு வந்து உட்காந்துரும். அதுதான் இந்த டேபிள் ஐக்கான் இண்டிகேட் பண்ணுது. இந்த வார்த்தைகளும் அதான் இண்டிகேட் பண்ணுது. இப்போ இந்த 2 ஹெடட் ஆரோ மாதிரி ஒன்று பார்க்க முடியும். நம்ம அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த டேபிளும் வந்திருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டேபிளில் இருக்க எத்தனை காலம் இருக்கோ எல்லாத்தையுமே இங்கே காட்டும். இப்போ என்ன கேட்குதுன்னா, உனக்கு எல்லா காலத்தையும் கொடுத்துருவா, எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருவா அப்படின்னு கேட்குது. இல்லை ஸ்பெசிஃபிக் காலம்ஸ் மட்டும் வேணுமான்னு. எனக்கு மாடல் தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே இங்கே மாடல் இருக்குது. மறுபடியும் மாடல் மாதிரி வந்ததுன்னா டூப்ளிகேஷன், ஸோ அது வேண்டான்னு சொல்லிடுறேன். பட் இந்த 3 காலம் எனக்கு ஒவ்வொரு மாடலுக்கும் வேணும், அது கண்டிப்பாக கொண்டு வரணும். இந்த கடைசி செக் பாக்ஸ் என்னென்னா, இதை நம்ம எந்த டேபிள்லேருந்து எடுத்து வரோம், காஸ்ட் டேட்டாலேருந்து எடுத்து வரோம். ஸோ சில டைம் இது ஆக்டிவாக இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த 3 காலம் வருதுலே, அந்த மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட், ஓவர் ஹெட் காஸ்ட் வரப்போது பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி வரும்னா காஸ்ட் டேட்டா டாட் மெட்டீரியல் காஸ்ட், காஸ்ட் டேட்டா டாட் லேபர் காஸ்ட், காஸ்ட் டேட்டா டாட் ஓவர் ஹெட் காஸ்ட் அப்படின்னு வரும். அதுதான் வேணுமா வேணாமான்னு கேட்குறான். எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், ஏன்னா அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். பட் சில டைமு சில யூசர்ஸ் வந்து இந்த ஆப்ஷன் ஆக்டிவாக வச்சுப்பாங்க. எதுக்காகனா, எந்த டேபிள்லேருந்து அந்த வேல்யூவை கொண்டு வந்தாங்கன்றது அவங்களுக்கு தெரியணும், அதுக்காக. ஸோ இப்போ நான் இதை ஆக்டிவில் வச்சுக்கிட்டே உங்களுக்கு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூ கேன் சி, இதுதான் நான் சொன்னது, காஸ்ட் டேட்டா டாட் மெட்டீரியல் காஸ்ட், காஸ்ட் டேட்டா டாட் லேபர் காஸ்ட், இப்படி வரும். அப்போ இந்த நல்லுன்றது எதை குறிக்கிறது, இந்த ஆல் சீசன் 15 இன்ச்சு அங்கே செகண்ட் டேபிளில் காஸ்ட் டேட்டாவில் அது இல்லை, அதனால் நமக்கு ஆன்சர் வரலை நமக்கு. சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு மர்ஜிங் queries. ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு நம்ம டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. காமன் காலம் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இதில் நிறைய டைப் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது. பை டிஃபால்ட் ஜாயின் வந்துட்டு லெஃப்ட் அவுட்டர் ஜாயின். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா என்ன அர்த்தம், நம்ம எந்த டேபிளில் மர்ஜிங் queries பண்ணுறோமோ அந்த டேபிளில் இருக்கிற எல்லா வேல்யூஸ், காமன் காலத்தோட எல்லா வேல்யூஸும் வந்துடும். பட் செகண்ட் டேபிள்லேருந்து வர்றது மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அந்தந்த ரெலவெண்ட் ஆன்சரை கொடுத்துரும். ஃபஸ்ட்டு டேபிளில் மேட்ச் ஆகாத இருக்கிற ரெக்கார்ட்ஸ்க்கு நல்லுன்னு கொடுத்துரும். ஓகே, சரி, இதோட இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். மர்ஜிங் queriesனால் என்ன, லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து வரப்போகிற வீடியோஸில் அந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் ஜாயின்ஸும் என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.